டிவிகே கட்சியில தரமான ஒரு 4 பேர் வந்து இப்போ புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத்தை தொடர்ந்து இப்போ டிவிகேல ரெட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலோட சிஓன ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் இப்போ டிவிகேல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. இவர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா சன் டிவி, தந்தி டிவி இந்த மாதிரியான நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல வந்து பத்திரிகையாளரா வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. இப்போ இவரோட யூடியூப் சேனல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கூட பேச முடியாத நிறைய விஷயங்களை வந்து இவர் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. கடந்த சமீப காலமாவே இவர் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ இவரே வந்து பாத்தீங்கன்னா அவரோட பத்திரிகை துறையில இருந்து இப்போ வேற ஒரு தளத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு டிவிகேல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. இவரை தொடர்ந்து வழக்கறிஞர் வழக்கறிஞர் சத்யகுமார் கரூர் ஸ்டாம்பீட் சம்பவத்துக்கு அப்புறமா இவர் வந்து ரொம்பவே வைரல் ஆனாரு. காரணம் பார்க்கிறதுக்கு அம்பேத்கர் மாதிரி இருப்பாருன்னு சொல்லிட்டு கரூர் ஸ்டாம்பீட் நடக்கும்போது பொதுவான இவரோட கருத்துக்களை வந்து இவர் பதிவிட்டாரு. டிவிகேக்கும் அது வந்து கொஞ்சம் சாதகமா இருந்துச்சு. காரணம் என்னன்னா அந்த டைம்ல சட்ட ரீதியா என்ன பண்ணணும் அப்படிங்கறத இவர் தான் வந்து ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணி அவரோட யூடியூப் சேனல் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இவரும் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேல ஜாயின் பண்ணிருக்காரு. இவரை தொடர்ந்து இவர் ஆனந்த் அஜித் குமார் அப்படிங்கிறவரும் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேல ஜாயின் பண்ணிருக்காரு. இவரை கண்டிப்பா நிறைய டிவிகே தொண்டர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதை விட முக்கியமா நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். காரணம் டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி அலற விட்டாரு. இந்த டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு, ஏன்னு தெரியல. அப்புறம் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான ஜேசிடி பிரபாகரனோட பையனான அமலன் அப்படிங்கிறவர் வந்து டிவிகேல இப்ப ஜாயின் பண்ணிருக்காரு. டிவிகேல பேசுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வந்து வந்துச்சு. இப்போ இறக்கிருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தரமா பேசக்கூடிய ஆளுங்க தான். இதுக்கப்புறமாவும் நிறைய பேர் வந்து டிவிகேல ஜாயின் பண்ண போறதா வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.